எல்லோரும் வயர் நிறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செவிகளுக்கும் விருந்து படைக்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். அதுக்காக முதலில் தமிழ் தாய் வாழ்த்து. தயவுசெய்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே எழுந்து நின்றுட்டு கூடவே சைமல்டேனியஸாக பாடுங்க. கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. ஹலோ நண்பர்களே, வணக்கம். இந்த சங்கமம் 4.0 நிகழ்ச்சிக்கு திருவாளர் லூயிஸ் ராஜ் அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வழிமொழி சார். முதலில் வரவேற்புரை திரு நித்யானந்தம் அவர்கள். சார் சேஷகுமார் உட்காந்துங்க. ஓகே சார், தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய சிரம் தார்ந்த காலை வணக்கங்கள். பிரேக்ஃபாஸ்ட் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீதி ஃபங்க்ஷனையும் அழகாக முடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த வரவேற்புரையில் எனக்கு சான்ஸ் கொடுத்த நம்மளோட தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்லா கவனித்து பாருங்க, ஒரு சிறு விதை ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன கவனமாக தான் நட்டுருக்கிறாரு. அது ஏதோ செடி வரும்னு பார்த்தா மரம் அது ஒரு விழுதுகளெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அது பல மரங்களை உண்டாக்கி ஒரு சோலையாக ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா முதல்ல நண்பர்கள் சங்கமம் நண்பர்கள் குரூப் மாத்திரம்தான் இருந்துச்சு. அதில் ஒரு 50-60 தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். அது இப்போ 200-250 போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரப்போகுதுக்கு உடனே சுபமங்கலம்னு சொல்லிட்டு அது தனியாக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் யாருன்னா உடம்பு சரியில்லை, யாருக்குன்னா பிரார்த்தனை பண்ணணுன்னா பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சங்கமம் நம்மளுது வேணும்னா அதுக்கு ஒன்று, அப்புறம் வாலண்டியர்ஸுக்கு தனியாக. ஸோ மரங்களை பயங்கரமாக தானாக வளர்ந்துருச்சு அது. ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டு ஏதோ சாதாரணமாக உக்காண்டிருக்கிறார் பாருங்க. அவருக்கு நம்ம நன்றியே சொல்ல முடியாது. இவ்வளோ பேர் நம்ம கூடி மகிழ்வதற்கு ஒரு வித்திட்ட அந்த மகானுக்கு நம்மளுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த இது நடக்கிறதுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் முன்னே தெரிவாங்க. அது போல் இல்லை, இது நம்ம வாலண்டியர்ஸ் இல்லைன்னா இது நாட் அட் ஆல் பாசிபிள். இது பண்ணியே இருக்க முடியாது. அத்தனை வாலண்டியர்ஸும் அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணதுனால ஃப்ளாலெஸ்ஸாக போயின்னு இருக்குது இது. அதனால் அத்தனை வாலண்டியர்ஸுக்கும் என்னோடய சிரமார்ந்த வணக்கங்கள். அவங்களையும் வருகன்னு வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்ம வசந்தகுமார் தான் இன்றைக்கி ஆங்கர் பண்ண போகிறாரு. ஆஸ் யூஷுவல் அவர் பட்டையை கிளப்பிடுவார். ஸோ அவருடையும் வருகன்னு வரவேற்கிறேன். அவருக்கும் நம்மளுடைய கைத்தட்டல்கள். அப்புறம் முக்கியமாக அந்த
ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகிறப்போ நம்ம நாகப்பன் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு பசுமை ஆர்வலர், சிறந்த என்ஜினியர் தான், அதில் டவுட் இல்லை. ஆனால் அவர் பசுமை ஆர்வலர். அவர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் நடுவதிலிருந்து இதிலிருந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னாக்கா, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணு ஒன்று கொடுத்துட்றேன்றார், ஒரு செடி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு போக சொல்ல எல்லாரும் ஒவ்வொரு கண்ணு அவர் கொடுப்பாரு, வாங்கி எடுத்துன்னு போயிடுங்க. அவருக்கு நம்மளுடைய கரகோஷங்களை எழுப்பி அவரை வரவேற்று அதை நிற்கிறார் பாருங்க, அவர் தான். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்மளோட அஜெண்டா, இவ்வளோ தான். அடுத்தது வந்து அவரோட சிறப்பிக்க வருவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அமைதியாக இருந்து பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அடுத்த சங்கமம் நிகழ்ச்சி இதை விட செம்ம கிராண்டாக. நான் இது போகிற போக்க பார்த்தா ஆக்சுவலாக 150 பேர் இன்றைக்கி. நம்மலாம் வந்து 50 பேரில் ஆரம்பித்தோம், இப்போ பார்க்கில் 150 பேர் வந்துட்டோம். அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறோம் இது. ஸோ வேறு என்ன ஈவெண்ட் மேனேஜரை தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த சங்கமம் இன்னும் இதை விட கிராண்டாக இருக்கிறபடிக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு கலெக்ஷன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு டெட்லைன் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம், ஒரு 11ஆம் தேதிக்குள்ளே கொடுங்கன்னு. ரொம்ப பேர் கேட்டாங்க, என்ன சார் அது அவ்வளோ அவசரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தட் ப்ராசஸ் மேட் அஸ் வெரி கம்ஃபர்டபுள். அந்த பணம் வந்துடுச்சு அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எப்படி பிளான் பண்ணுறதுன்றது எங்களுக்கு வசதியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இது பண்ணிவிடுங்க. அண்டு இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட நம்ம மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேரும் வந்து அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த ஃபண்டுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லாமே வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லை, அழகாக அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அப்போ அனுப்பிச்சிட்டு அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க, ஒரு 2 பேரை தவிர. அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப என்னோட சிரமமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த தடவை இதே போல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதை விட கிராண்டாக நம்ம பண்ணிடலாம். அதை இந்த வாழ்ப்புக்கு நன்றி, எனக்கு வாய்ப்பளித்த நம்ம தலைமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மிஸ்டர் பிரபாகரன் அவர்கள் ஒரு மரியாதை செய்வார். அடுத்ததாக நம் அனைவரையும் மீளா துயரில் ஆய்த்துவிட்டு சென்ற ஒரு சில நம்முடைய நண்பர்களுக்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி. Thank you, sir. Thank you. நம்ம குரூப்லேயே ரொம்ப எல்டர் பீப்புள் ஒருத்தர் இருக்கார், நம்ம சீனிவாசலன் ஏடி ஷிஃப்டாக இருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவரை கூப்பிட்றதுக்கே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, எப்படி வருவாருன்னு சொல்லிட்டு. அவரோட தன்னுடைய மகளோடு வந்திருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார் வாங்க. ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். And humbled to see so many familiar faces. After 35 years, the bonds we formed remain strong in my heart. I am grateful for the chance to reconnect with colleagues who have become lifelong friends. Your presence means a lot to me, and I am thankful for your continued friendship. The memories were shared, inspired me, and I am moved by the love that still
connects us. Thank you for making this reunion special. I am grateful to relive old times and create new memories with friends who have been who have been a big part of my life. My heartfelt gratitude to the friends who worked tirelessly behind the scenes, pushing beyond their comfort zones to make this reunion a reality. Your efforts are truly appreciated. Thank you. இதை வச்சிங்களா முதல்ல இவங்க கூப்பிடுங்க, இவங்க தான் கொடுப்போம். தேவராஜன் அண்ட் ஜெயராமன் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. வேலைக்காக தான். மூத்தவர்களுக்கு மரியாதை. இதை முதல்ல நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன செஞ்சோம்னா 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு இருந்தோம். 8 இயர்ஸை வந்து ஒரு லெவலாக வச்சுக்கிட்டு 80 வயசுக்கு மேலே ஆகிறவங்களுக்கு நம்ம பெரியவங்கன்ற முறையில் மரியாதை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு சால்வை போட போகிறோம். இதுக்காக வந்து ஒருத்தர் 80 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, ஏன் அந்த ஏஜ் லிமிட்டை கொஞ்சம் குறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போன முறை என்ன பண்ணோம், அது 75 ஆகணும். 75 இயர்ஸ் இருந்தால் போதும். அதுலேயும் வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை. ஒரு 200 ரூபாய் சால்வை போகிறதுக்காக 75 வயசு வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும், இன்னமும் அந்த ஏஜ் லிமிட்டை குறைக்கலாம்னு சொல்லிட்டு அது 70 இயர்ஸ் ஆகிட்டோம். இப்போ இந்த முறை வந்து 70+ தான் இப்போ வந்து நம்ம மரியாதை பண்ண போகிறோம். இது இனி வரும் காலங்களில் தொடரும். இல்லை தேவைப்பட்ட அதை கூட இன்னும் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கலாம், அது பின்னாடி பார்ப்போம். ஆனால் இப்போ 70+ இருக்கவங்களுக்கு இப்போ மரியாதை செய்ய போகிறோம். மிஸ்டர் ஏ துரைசாமி, ஜி கருப்புசாமி, கே பொன்னுசாமி, எஸ் ராஜகோபாலன். சார், வந்த மூத்தவருக்கு மரியாதை செய்யும் நேரம். அவங்க கையில் கொடுத்துருங்க. அவங்க கையில் கொடுத்துருங்க. அவங்க ஒய்ஃப். மிஸ்டர் பொன்னுசாமி எழுந்துருங்க. வெரி குட், தேங்க்யூ. உட்காரு உட்காரு உட்காரு. மிஸ்டர் துரைசாமி சார். ஓகே ஓகே ஓகே. மிஸ்டர் ராஜகோபால் உட்காந்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ சார். இதுவும் நல்லதா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இல்லை சொல்லிட்டேன். பேர் படிக்கும்போது மிஸ்டர் வேலு அவர்களுக்கு மேடம் நீங்க போடுங்க. என்ன இவங்க பேர் சொல்லணும், அவர் பேரையும் சொல்லணும் இல்லையா? சால்ல போறவர் மிஸ்டர் சுரேந்திரன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 ஸோ மச். மாதவன், ராமகிருஷ்ணன், சேஷகுமார். ஆமாம். தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட், கலக்கிட்டீங்க. மிஸ்டர் சார். மிஸ்டர் மாதவன். வெரி குட்.
மிஸ்டர் ராமகிருஷ்ணன். வெரி குட், வெரி குட் சார், தேங்க்யூ. உட்காந்துங்க. ஒரு தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மிஸ்டர் தேவகுமார். தலை. மிஸ்டர் கருப்புசாமி. அவர் லிஸ்ட் வச்சு எப்படி சார் மிஸ் பண்றாரு? இல்ல காலியாதா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் இன்னும் கொஞ்சம் கை தட்டல் பத்தலை சார், இன்னும் கொஞ்சம் ஜோரா கை தட்டுங்க சார். அந்த பைய கீழே வச்சிருங்க. அதான் கீழே. கே சுப்பிரமணி. மிஸ்டர் சமுத்திர பாண்டியன். மிஸ்டர் பாண்டுரங்கன். சார் உட்காருங்க சார், எழுந்துட்டீங்க, உட்காருங்க. கழுத்தெல்லாம் ஓகே. ஓகே. மிஸ்டர் கேவி ஏழுமலை. வெரி குட் சார், தேங்க்யூ. ஒரு ஃபோட்டோ. மிஸ்டர் லக்ஷ்மணன் இஸ் நாட் அவைலபிள். வந்திருக்காரா? அவரும் அந்த குரூப்ல ஒருத்தனா இருக்கு, அவருக்கு மரியாதை செய்யும் நேரம். ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகளிர் வந்து அமைதியாக உட்காந்துட்டு போகக்கூடாது, அவங்களே இதில் இன்வால்வ் பண்ணணும், அவங்கள ஆர்வத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொண்டு வரணும். இப்போ என்ன சார், 8 இயர்ஸுக்கு மரியாதை பண்ணீங்க, அப்புறம் 75 ஆக்கினீங்க, இப்போ 70 ஆக்கிட்டீங்க. தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களே கௌரவிக்கிறீங்க. ஆனால் எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்றீங்களா சார்? நாங்களாம் ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டு இருக்கிறோம், இல்லை இடம் இல்லைன்னா அங்கே போய் ஓரமாக நிற்கிறோம். உங்கள் பார்வையை எங்கள் பக்கமும் கொஞ்சம் திருப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கிற அந்த மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே லேட் பண்ணுறா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ 60+ இருக்கவங்கள நான் ஸ்டேஜுக்கு கூட போகிறேன். சார் 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன 60லேருந்து 69 இயர்ஸ் இருக்கோம், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். ஏன்னா உங்களையும் நம்ம விடக்கூடாது இல்லையா? இது வந்து ஏற்கனவே மிஸ்டர் சந்திரன் சார் கூட நேற்று வந்து ஒரு ஃபோட்டோ அமைச்சிருந்தார். ஏடிபிஎஸ் நண்பர் குழு வந்து ஒரு ஆலமரம் மாதிரி, அந்த ஆலமரம் வந்து பிரபாகரன் சார், நித்யானந்தன் சார், அப்புறம் வசந்த், அப்புறம் மற்ற நண்பர்கள், பாடகர்கள் சொல்லிட்டு எல்லாரையும் சேர்ந்த மாதிரி தான் அது. அதனால் இது வந்து ஒரு ஆலமரம். இந்த ஆலமரம் வந்து எல்லோருமே தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆலமரம். அதனால் 60+ மறக்கக்கூடாது. ஆனால் 60+ல இருக்கவங்க வாங்க சார், கொஞ்சம் தயவுசெய்து வாங்க சார். சார் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கான நேரம், நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம், பேசலாம் சார். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கான நேரம் விஷயம் இருக்கு.
என்னுடைய பழைய நண்பர்களை இன்னைக்கு பார்க்கறதுல என்னோட பழைய நண்பர்களை இங்கே பார்க்கறது ரொம்ப ரொம்ப அதுக்கு மேலே மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி வருஷம் வருஷம் இது அப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. கல்ட்டிகள் இந்த சில வருஷமாக நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிட்டுருக்கு. இன்னும் அரங்கு நிறைய மாதிரி இந்த 60 வயசுலேருந்து அதிகப்படியாக பண்ணால ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நானே 2-3 கெட்டுகதர் போயிருக்கேன். இதை பார்க்கும்போது இதை விட சிறப்பான கெட்டுகதர் வேறு எங்கேயும் கிடையாது. இது மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கணேசன், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு. நார்த் சென்னையில் ரிட்டையர் ஆனேன். இடிஎஸில் வந்து ஏடிஎம் சூப்பர்வைசர்லேயும் ஒர்க் பண்ணேன். நார்த் சென்னை 1-2லேயும் வந்து பிஏ, அப்புறம் ஏஎம்ஓ, சீனியர் ஏடிஎம்ஓ. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகப்படுத்தினவர் வந்து ரவிச்சந்திரன் ஏடி. அவர் தான் எனக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெஃபர் பண்ணார். ரவிச்சந்திரன் ஏடி அவர் தான் சொன்னார். அப்புறம் சார் வசந்தகுமார் சார், பிரபாகரன் சார், அவங்ககிட்டலாம் நான் பேசினேன், ஃபோன்லேயே பேசினேன். அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. ஏற்கனவே ஒரு முறை நான் வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன். அப்போ வந்து இங்கே இடிஎஸில் வேலை செஞ்ச அத்தனை பொறியாளர்களும் அலுவலர்களும் நிறைய பேர்கள் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக. அப்புறம் பார்த்தா நான் கான்டாக்ட் பண்ணி இதில் நம்ம பங்கு பெறணும், இடிஎஸில் வேலை செஞ்ச அத்தனை பொறியாளர்களையும் பார்க்கணும், நண்பர்களை பார்க்கணும் அப்படின்னு நான் இந்த நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டேன். இது ரொம்ப அருமையான ஒரு ஒருங்கிணைப்பாக ஐயா செஞ்சுட்டு இருக்கார், புறவாரன் ஐயா செஞ்சுருக்காரு. இதை மென்மேலும் தொடரும் என்று நான் இந்த வாய்ப்பில் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் பேர் பாலசுப்ரமணியன், சிஏ வந்து ரிட்டையர் ஆனேன். இந்த குரூப்பில் உள்ள வரதுக்கு காரணமே பிரபாகரன் தான். ரெகுலராக நான் அவரோட பேசிட்டு பார்த்தோம். மற்றவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் குரூப்பில் வந்து கண்டினியூஸ் டச்சில் இருக்குது பிரபாகரன் மட்டும்தான். ஸோ அப்பப்போ உள்ளே வருவோம், அப்பப்போ வெளில போயிடுவோம். அது மாதிரி. ஆனால் அவரோட இன்ஸ்டிகேஷன் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன். எனிவே த கோயிங் இஸ் குட். ஐ விஷ் ஃபங்க்ஷன் டு மைக் கிட்ட வைங்க சார், மைக் கொஞ்சம் கிட்ட வைங்க. இந்த ஃபங்க்ஷன் இன்னும் சக்ஸஸ் ஆகணும்னு ஐ விஷ். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது ரொம்ப அந்த கால மலரும் நினைவுகளாக இருக்குது. எல்லோரும் அந்த இடிஎஸ்ல வேலை பார்த்த இந்த எல்லாரையும் தெரிஞ்சது ஒரு நல்ல சார், மைக்கை கிட்ட வைங்க சார், மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க சார், மைக் கிட்ட வச்சு பேசுங்க. அந்த ஒரு அந்யோன்யம் எல்லார்கிட்டையும் ஒரு அந்த அந்யோன்யத்தை இந்த இடிஎஸ் இதில் தான் பார்க்க முடியுது. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நல்லா கொண்டாடுறதுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நான் ஒவ்வொரு வருடம் பங்கேற்பேன் என்று சொல்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. 5 வருடங்கள் பணிபுரிந்தேன். 1991லேருந்து 96 வரலும் அங்கே பணிபுரிந்தேன். எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று, நண்பர்களை பார்க்க வேண்டும் என்று இன்றைக்கு என்னுடைய முதல் இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் கலந்துருக்கேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் துரைக்கண்ணன். நான் இடிபிஎஸ்சில் 2 தடவை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வந்து அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாய்லர் ஆப்ரேட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனது வந்து பேஷன் பீச்சில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஜேஇ மெக்கானிக்கலாக. இந்த நிகழ்ச்சி வந்து வருஷம் தொடர்ந்து என்னுடைய விருப்பம். அதில் நானும் தொடர்ந்து கலந்துக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே நண்பர்களை பார்க்கறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுதான் அந்த இதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இது ஒரே இடத்துல ஒரே நாளில் நடக்கிறது வந்து மிகப்பெரிய பெருமை. அதுவும் வந்து இந்த சனிக்கிழமை வந்து மற்ற நாள்லாம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இது அது இருக்கும். இந்த சனிக்கிழமையை செலக்ட் பண்ணி ஏற்பாடு பண்ணது ரொம்ப சிறப்பானது. இத்துடன் என்னுடைய உரையை முடித்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி ஆறுமுகம், ஜேஇ மெக்கானிக்கல் ரிட்டையர்டு. 17 வருடங்களாக எண்ணூர் அனல் நிலையத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். இந்த சங்கமம் தொடர்ந்து நடந்து வருவதற்கு மிகவும் மகிழ்ச்சி. மேன்மேலும் தொடர்ந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் பெயர் எஸ் சுவாமிநாதன். நான் மின்சார வாரியத்தில் தென்கோடி தூத்துக்குடியில் எனது சர்வீஸை ஆரம்பித்தேன். முடித்தது ட்ரட்ஜிங் டிவிஷன் எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷனில். பல குழுக்களில் நாம் பலவிதமாக கலந்து கொண்டு எல்லோருடனும்
இன்புற்றிருக்க இது மாதிரி சங்கமங்கள் நமக்கு மிகவும் தேவை. இந்த சங்கமம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது இருக்கிற அந்த ஒரு குதூகலம், அதுவும் கார்தால 52B வந்து நம்ம அந்த மவுண்ட் ரோடு ஆஃபீஸ் வாசலில் இறங்கிட்டு இந்த பக்கம் வரும்போது, பிகாஸ் நான் சர்வ்ட் இன் மவுண்ட் ரோடு ஆஃபீஸ் ஆல்சோ 2 times, 2 ட்ரிப்பு மவுண்ட் ரோடு ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்சுருக்கேன். இந்த சங்கமம் தொடர்ந்து நம்ம நடந்து எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் கலந்துக்கணும். ஏன்னா இதில் வந்து இப்போ எல்லாருமே இப்போ நான் 60+னால இன்னும் 2 மாதத்தில் நான் 70 years ஆக போகிறேன். ஸோ ஏஜுங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும் மனித வாழ்க்கையில். பட் இந்த மாதிரி நம்ம சேரும்போது எல்லாம் ஒரே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் ஃபேமிலி, எங்கெங்கேயோ இருந்தோம், எதோ பண்ணினோம், எல்லாம் இருந்த போதும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்கும்போது, இப்போ இந்த நாங்கள் தூத்துக்குடி தெர்மல் சேர்ந்த போது அது ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஃபெடரேஷனில் வந்து நார்கோயிலில் ஒரு இது போட்டாங்க, அது ஒரு மாதிரி இருந்தது. ஸோ வேற வி கோ, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் ஃபேமிலி ஒருத்தர் நம்ம இதில் இந்த மாதிரி பண்ணோம், அது மாதிரி பண்ணோம், வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எத்தனையோ பேர் கைடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய பாசஸ்லாம் நான் இங்கே பார்க்குறேன். ஹரிபாபு சார், கருணாமூர்த்தி சார், சிவராமன் சார் வந்துட்டார், இப்போ தான் வந்திருக்காரு. எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். சிவராமன் சார் நான் பார்க்குறது கிட்டத்தட்ட இப்போ 30 years or 25 years இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதை ஏற்பாடு செய்த நம்ம பிரபாகர் சாருக்கும் அவங்க டீமுக்கும் வாய்ப்பளித்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். மைக்கு கிட்ட வைங்க சார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு பாட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் சார். அன்பே கடவுள், லவ் இஸ் காட். இங்கே அதாவது இந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னா, அன்பை மட்டுமே பிரதானமாக வச்சு, அன்பை மட்டுமே மையமாக வச்சு இந்த நிகழ்வு நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த நிகழ்வு ஒரு தெய்வாம்சம் பொருந்திய நிகழ்வாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வித்திட்ட நம்ம நண்பர் நித்யானந்தா சார் சொன்ன மாதிரி அதுக்கு வித்திட்டவர், எல்லா புகழும் இறைவனுக்கு என்ன நம்ம பிரபாகர் அவர்களுக்கு உங்கள் எல்லா சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அந்த வித்திட்டதை விட அதை பெரிய தண்ணி ஊற்றி மரமாக்கி இன்னைக்கு பெரிய சோலையாக்குனது நம்ம அன்பு நண்பர் நித்யானந்த சார், அந்த சுரேந்திரன், நம்ம வசந்தகுமார் சார், ரவி, இன்னும் பல நண்பர்கள். ஸோ அவங்க எல்லாருக்கும் உங்கள் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஒன்று போல பார்க்குறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்ச இந்த நிகழ்வு வந்து இது உலகத்திலே எனக்கு கிடைச்ச பெரிய சிறந்த நிகழ்வாக தான் நான் கருதுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் 4ம் சொன்னதே இதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. அராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வேர் இல்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரறிறாரோ நான் இங்கே பாட, தாயை நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்து கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ,
சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ, இறைவாணி ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற அரறிறாரோ. நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து, என்னோட மடி சாய்ந்து. நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். அது இந்த 60+ வந்தவங்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு இது நான் ஒரு பரிசாக கொடுக்குறேன். ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க. இங்கே வந்திருக்கும் இடிபிஎஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் அனந்த நாராயணன். நான் 30 வருடமாக எண்ணூர் அனல் மின்னில் பணிபுரிந்து ரிட்டையர் ஆனது மேட்டூர் தெர்மல் ஸ்டேஷனில் சிஇஆர் ரிட்டையர் ஆனேன். இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாமே எனக்கு முக்கால்வாசி பேர் 90% தெரியும் எனக்கு. ஸோ இதில் ஒருங்கிணைத்த குழுவுக்கு நம்மளோட பிரபாகரன் மூத்தவர், நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி குழுவில் நித்யானந்தம், வசந்தகுமார் சார் எல்லாருக்கும் என்னோட இதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடிபிஎஸ் நண்பர்கள் குழு இன்னும் மேலும் வளர்ந்து நம்ம எல்லோரும் இதே மாதிரி நம்ம ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஆர்வி சுந்தரராமன், மேனேஜிங் டைரக்டர், ரிட்டையர்டு டிரான்ஸ்கோ. நான் 2005 முதல் 2008 வரை ஜெனரேஷனாகவும் டெக்னிக்கல் சர்வீஸாகவும் பணிபுரிந்தேன். எனது இடிபிஎஸ் நினைவுகள் என்றும் என் நினைவில் மறக்க முடியாதவை. அதில் முக்கியமான ஒன்று, நமது ஹரிபாபு அவர்கள் தலைமை பொறியாளராக இருக்கும்போது R&M ஒர்க்கு முடித்து அனைத்து யூனிட்டுகளையும் கொண்டு வந்து அரௌண்ட் 375 MW மேக்ஸிமம் ரீச் பண்ணோம். ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும், யூனிட்டு 3 and 4 ஏர் பீட்டர் ப்ராப்ளம், 5 டர்பைன் ப்ராப்ளம், ஜென்ரல் கூலிங் வாட்டர் ப்ராப்ளம். அதனால் நம்மளை அதுக்கு மேலே போக முடியல. அதுக்கப்புறம் அது சிறப்பாக பல ஆண்டுகள் ஓடி இப்போ ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி யூனிட் 1 and 2 ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் தான் யூனிட் இருந்தது R&M முடிஞ்ச அப்புறம் கூட. அப்போ ஸ்டேஷன் பஸ்ஸு ட்ரிப் ஆனால் யூனிட் ட்ரிப் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது இங்கே இருக்கிற சிஇட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஏன் நான் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறேன், EOT கமிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டேன். உடனே ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட்லேயே நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தேன் டெக்னிக்கல் சர்வீஸில் அப்போ இங்கே. அதனால் அப்போ உடனே மனோகரன் இருந்தார். உடனே அந்த EOTயை கொடுத்து கமிஷன் பண்ணாங்க. அதுக்கு அனைத்து இன்ஜினியர்கள், பொறியாளர்கள், இல்லது நமது தொழிலாளர்கள் தான் முக்கியமான காரணம். அது இடிபிஎஸ் எந்த நிலைமையிலையும் எப்பவும் முன்னேறி கொண்டே இருந்தது அந்த காலத்தில். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கிய காரணம். அதுக்கு அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த பிரபாகரனுக்கும் அவரது குழுவினருக்கும் அவரது அடிப்படை ஏற்று இங்கே கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உங்கள் சார்பாக என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அவர் பக்கத்தில். வணக்கம், என் பேர் ரவிக்குமார். நான் 81 to 91 ஏரியா ஜாயின் பண்ணேன் எண்ணூரில். அதுக்கப்புறம் சேர்வார், பவர் ஹவுஸ், அப்புறமா நார்த் சென்னை, மறுபடியும் கடைசியாக கூலிங் வாட்டர்ஸில் எண்ணூரில் ஜாயின் பண்ணேன். எஸ்சிஆர் ரிட்டையர் 2014. இந்த மீட்டு வரும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர், ரொம்ப கூட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது டானிக் தான் எனக்கு. நான் இந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்தால் கூட இது ஒரு டானிக் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு அரேஞ்ச் பண்ண நம்ம நண்பர் பிரபாகர் மற்றும் அனைத்து மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம், கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ. எல்லோருக்கும் மறுபடியும் இனிய வணக்கம். நான் ஒரு சிறிது காலம், ஒரு 3 மாதம் திருநெல்வேலி தாழகத்தில் என்னுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு ஜேர்னி ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் தான் நான் கற்றுக்கிட்டது. எல்லாமே எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் தான். முதல்ல ஒரு 10 வருஷம் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லு ஏஇஏடியாக இங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் நார்த் சென்னை, வட சென்னை அனல் மின் நிலையம், அந்த 210 MW அந்த இதிலெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி கடைசியாக 2007 2014 வரைக்கும் நான் இங்கே எண்ணூரில்
ஒர்க் பண்ணேன். இதில் வந்து என்னென்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. நம்ம முனுசாமி சார்கிட்ட நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். அவர் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்கியூசஸ், ஐ வாண்ட் ஒர்க்ஸ் டு பி டன் அப்படின்னு போட்டிருப்பார். அந்த போர்டெல்லாம் எனக்கு அப்போவுமே அது மாதிரி ஒவ்வொருத்தரும், நம்ம சிவராமன் சார் வந்திருக்காங்க, அவங்களாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபாதர் மாதிரி, அதாவது பிரதர் ஃபாதர் மாதிரி. அந்த மாதிரி நம்ம ஹரிபாபு சார்கிட்ட நிறைய கற்றுட்டு இருக்கோம். பாலகிருஷ்ணன் சார், நிறைய பேர், அது ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி நண்பர்கள், அது நம்ம சீனியர்ஸ்ட்டு எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம கலீக்ஸ், நம்ம ரவிக்குமார்லாம் எனக்கு ஒரு ஆசான் மாதிரி தான் சொல்லுவேன். அவர் டெக்னிக்கல் சர்வீஸ்லேருந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. இவர் நம்ம சுந்தரராமன் சார், அவர் வந்து எங்கள் நக்கீரர்னு சொல்லுவோம். அவர் சொன்னது தான், அது சீஃப் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, மெம்பர் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, உண்மையை மட்டும்தான் பேசுவார், அதை கணீர்னு பேசுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம அனந்தநாராயண் இதுக்கே டெடிகேட் பண்ணவர் எங்களுடைய பேட்சில். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியல. ஸோ இதில் இந்த இடிபிஎஸ்ஸை இங்கே மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இடிபிஎஸ்சில் ஒர்க் பண்ணிட்டா நம்ம எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அதில் சேலஞ்சிங்கான ஜாப் இடிபிஎஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஏன்னா முதல்ல வந்த பவர் ஸ்டேஷன், அதனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதை பிறகு அதை ஒன்றா சரி பண்ணி இப்போ தூத்துக்குடி மாதிரி பெரிய ஸ்டால்வர்ட்ஸ்லாம் நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்துருச்சு. இப்போ நிறைய புது பவர் பிளான்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதில் இன்னொரு பெருமை எங்களுக்கு என்னென்னா, சாந்தகுமார் சார் இருந்தார். சாந்தகுமார் சார் சீஃப் இன்ஜினியராக இருக்கும்போது அந்த 5 யூனிட்டும் 22 நாள் அந்த 1 2 3 4 5 ஆல் த 5 யூனிட்ஸ் 22 நாள் கண்டினியூஸாக ரன் பண்ணி, அந்த டயத்தில் நான் அங்கே இருந்தேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த குழுவுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். என்னோட மின் நிலையத்தில் 79வது ஆண்டு சார் மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க சார், மைக் கிட்ட. ஒரு ஆயில் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஏஇ 88ல் இருந்தேன். யூனிட் 3 யூனிட் 4 கண்ட்ரோல் ரூமில். அப்போ தான் மேஜர் ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகி ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏஇ ஆப்ரேஷனாக ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் பேசன் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டேன். தென் திருப்பியும் ஏடி ஷிஃப்டாக யூனிட் 3 யூனிட் 4க்கே வந்தேன் ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டராக. இங்கே இருந்த அனைத்து என்னுடைய சீனியர்ஸு, என்னுடைய ஜூனியர்ஸ், எல்லா இன்ஜினியர்ஸோட நல்லபடியாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணி நல்லா வேலை செஞ்சேன். ஃபைனலாக பேசன் பிரிட்ஜில் கேஸ் டர்பைனில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக ரிட்டையர் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 38-39 வருஷம் சர்வீஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண அனைத்து குழு நண்பர்களுக்கும், இங்கே வந்திருந்த அனைவருக்கும் எனக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குழுமியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் சவுந்தரராஜன், எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் ஆகஸ்ட் 79ல் நான் எஸ்பிஏவாக ஜாயின் பண்ணேன். அப்போ நண்பர் கோபாலும் எங்களோட கூட ஜாயின் பண்ணவர் தான். இப்போ ஏறக்குறைய ஒரு 40 பேர்கிட்ட இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணி இடிபிஎஸ்சில் மட்டும் 40 பேர் ஜாயின் பண்ணோம். அதில் நாங்களாம் பார்ட் டைம் பிஇ படிக்கணும்னு எங்களுக்கு வந்து லீலாராமன் சாரும் திருப்பதி சாரும் தான் அப்போது நல்ல இன்ஸ்பிரேஷன். அவங்க அப்போ எம்இ படித்தாங்க. அதை பார்த்து நாங்களாம் பிஇ படிக்கணும்னு சொல்லி படித்து நாங்கள் ஒரு ஏறக்குறைய 7 பேர் அங்கே இடிஎஸ்லேருந்து பார்ட் டைம் பிஇ ஜாயின் பண்ணி அப்புறம் 86ல் ஏஇ ஆனோம். நான் முதல்ல ஜாயின் பண்ணும்போது பிடி 1ல் யூனிட் 1 and 2 கண்ட்ரோல் ரூமில் இருந்தேன். அதுக்கப்புறம் யூனிட் 3 and 4 அதில் எஸ்பிஏவாக இருந்தேன். ஏஇ ப்ரமோஷனுக்கு அப்புறம் மில் பிளான் 2 வெங்கட்ராமன் ஏடி அவரோட இங்கே நம்ம நண்பரும் வந்திருக்காரு. அவரோட கூடவும் இடிபிஎஸ்சில் மில் பிளான் 2ல் எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் பேசன் பிரிட்ஜு கேஸ் டர்பைன் புதுசாக ஆரம்பித்த போது அங்கே 94ல் ட்ரான்ஸ்ஃபரில் போனேன். அங்கே ஏடி ப்ரமோஷனில் குந்தா சர்க்கிளில் சிங்காரா பவர் ஹவுஸில் போய் ஜாயின் பண்ணேன் ஏடியா. இங்கெல்லாம் ப்ராஜெக்ட்லேயும் இந்த மாதிரி பவர் ஹவுஸில் இருந்துட்டு ஹைட்ரோவில் போய் ஏடியா ஜாயின் பண்ணால் ஒரு வேலையுமே கிடையாது. ஷிஃப்ட்டுக்கு போனால் திரும்பி வர வரைக்கும் ஒன்றுமே ஒரு வேலை கூட கிடையாது. ஏன்னா கூட ஒரு அசிஸ்டண்ட் ஆப்ரேட்டர் இருப்பார், அவர் ரீடிங் எழுதிடுவார். ஏடிக்குன்னு சொல்லி எந்த வேலையுமே கிடையாது. போனால் ஏதோ மிஷின் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது வேலை இருந்தால் தவிர ஒரு வேலையுமே கிடையாது ஏடிக்கு. அங்கே சும்மா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான்.
எத்தனை நாள் இப்படி வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து எப்படிடா இது காலம் தள்ளுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அது கடவுள் செயல் தான் நினைக்கிறேன். ஒரே வருஷத்தில் 2001 வந்து எங்களெல்லாம் வந்து ஏடி ப்ரமோஷன், அதான் ஏடியில் வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் ஏஏ போதும் ஆப்ரேட்டரான்னு சொல்லி டீக்ரேட் பண்ணி எங்களெல்லாம் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் காஞ்சிபுரம் வந்து ஜாயின் பண்ணி அங்கே ப்ரமோஷன் ஆகி 2015 ரிட்டையர் ஆகிட்டேன். ஆனால் அந்த எண்ணூரில் பணி செஞ்ச அந்த தைரியம்தான் நம்ம இபி ஃபுல்லாக எங்கே வேணாலும் வேலை பண்ண முடியுன்ற அந்த ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்தது. அந்த விதத்தில் எங்கே வேலை செஞ்சாலும் அந்த எண்ணூர் பவர் ஹவுஸில் வேலை செஞ்ச அந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக எல்லாருக்கும் கை கொடுக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் பெயர் டி ஸ்ரீனிவாசன். 1991 அக்டோபர் எண்ணூர் அனல் நிலையத்தில் பணியில் சேர்ந்தேன். ரிட்டையர்மெண்ட் 2015 மே. 24 இயர்ஸாக எண்ணூரில் பணிபுரிந்து வந்து இங்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுக்கலிங்கம். நான் சிவில் பிரான்ச்சு. நான் ஆரம்பத்தில் பாபநாசம் செர்வலார் ப்ராஜெக்டில் ஒரு 9 ஆண்டுகள் வேலை பார்த்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே எண்ணூருக்கு பணி மாறுதலில் இங்கே வந்து சேர்ந்தேன். ஏஐயா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் மாதிரியே இங்கேயும் சேலஞ்சிங்காக வந்த உடனே எனக்கு அடிஷ்னல் கம்யூனிட்டி ஹேண்ட்லிங் ஒர்க்கு கொடுத்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி இருந்தது, நல்லபடியாக இருந்தது. ப்ரொமோஷனில் நார்த் சென்னை போகலான்னு நினைக்கும் போது ஏடி பவர் ஹவுஸை ப்ரமோட் பண்ணி இங்கேயே என்னை ரீட்டைன் பண்ணிட்டாங்க, அனுப்பலை ப்ராஜெக்ட்டுக்கு. ஏடி பவர் ஹவுஸு வந்ததுனால எல்லா நண்பர்களையும் பார்க்க முடிஞ்சது. என்னுடைய பிரான்ச்சை தாண்டி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பெரிய அதிகாரிகள் எல்லாரோடையும் பழக முடிஞ்சது. முனுசாமி சார் மாதிரி ஆளுகிட்ட ரொம்ப நெருக்கமாக பழக முடிஞ்சது. எல்லா சீஃப் இன்ஜினியரும் நல்லபடியாக ஏடி பவர் ஹவுஸ்க்கு நல்லபடியாக வழி நடத்துனாங்க. நல்லா இப்போ இடிஎஸ்சில் இருந்தால் எங்கே வேணால் இருக்கலான்னு கிட்டத்தட்ட இது ப்ராஜெக்ட் மாதிரி தான், இது ஒரு வித்தியாசமும் இல்லை. நல்லபடியாக என்னுடைய சர்வீஸ் முடிஞ்சது. நான் இப்போ ஏறத்தாழ 15 ஆண்டுகள் எண்ணூர் அனல் நிலையத்தை ஒர்க் பண்ணேன். என்னுடைய எலிவேஷனுக்கு அதான் காரணம். அனைவருக்கும் நன்றி. இந்த குழுவை இந்த சங்கமம் தான் முதல் தடவை வர்றேன். நான் 2 தடவை 3 தடவை மிஸ் பண்ணிட்டேன். இதை ஏற்பாடு செஞ்ச நித்யானந்தம், பிரபாகரன் சார் மற்றும் ஏனைய ஏற்பாட்டு அனைவருக்கும் நன்றி. இனிமேல் தவறாமல் கலந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு புக்கை பாடல்கள் தான் நிறைய பேர் பாடின்னு இருக்காங்க. சும்மா நான் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த பாடல் மைக்கேல் மதன காமராஜர் படத்தில் சுந்தரி நீயும் சுந்தரம் நானும் என்ற பாட்டு இந்த ஓணம் பண்டிகை சந்தர்ப்பமாக பாடலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து சார் அப்படியே கொஞ்சம் இந்த நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக சாரோட பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுடலாம். அதையும் பார்த்துருங்க, கொஞ்சம் டைம் ஆகுது. வாட்டர் மெலான் ஜூஸ் இருக்குது, வாட்டர் மெலான். பாட்டு கேளுங்க, பாட்டு கேட்டால் கூலாக குடிங்க, அவ்வளோதான். ஸோ நிர்வாகம் இங்கே, அன்பர்கள் அங்கே, ஒத்துழைப்பு அமோகம். நிர்வாகம் இங்கே, அன்பர்கள் அங்கே, ஒத்துழைப்பு அமோகம். சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோம். சுந்தர நீயும் சுந்தரி நானும் சேர்ந்திருந்தால் திருவோடும். கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மஞ்சள் கொண்டு சேரும் இந்நேரம்
சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருந்தால் திருவோம். உன்னோட சுந்தர ரூபம் வர்ணிக்கவோ கவி வேண்டும். மோகனராகம் நின்னேகம் கீர்த்தனமாகி நான் புஞ்சிரிப்பில் என் உள்ளம் கவர்ந்து கண்ணான கண்ணே என் சொந்தம் அல்ல. சுந்தரி சுந்தரனாலும் சேர்ந்திருந்தால் திருவோடும். சொப்பன மஞ்சத்திலாட சொப்பன லோகத்தில் கூட பிரேமத்தின் கீதங்கள் பாட சொர்க்கத்தில் ஆனந்தம் தேட. சயன நேரம் மன்மதயாகம் புலரும் வரையில் நம்முடைய யோகம். நிர்வாகம் இங்கே அன்பர்கள் அங்கே ஒத்துழைப்பு அமோகம். நிர்வாகம் இங்கே அன்பர்கள் அங்கே ஒத்துழைப்பு அமோகம். நிர்வாகம் இங்கே கூல்ட்ரிங்கு அங்கே தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 சார். சார் போட்டோ என்ன பிடிக்கணுமா? பிடிச்சிட்டிங்களா? இது ஊரறிந்த உண்மை, நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. போட்டோ எடுக்க காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் தீர்க்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் தீர்க்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னையாலும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே.
பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம். பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. எனக்கொரு பங்கும் உனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழித்ததுண்டு. எனக்கொரு பங்கும் உனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஓர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். உங்களுக்கெல்லாம் அந்த பேச வாய்ப்பு கொடுக்க முடியல இந்த முறை. அதனால அடுத்த முறை நிச்சயமா பேச முடியும். இல்லை அவங்களே வேண்டான்றாங்க, டைம் அவர்களுக்கு நம் சங்கமம் 40 சார்பில் மாலை அணிக்கப்படும். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். பார்த்தாலே பரவசம். உள்ளே நுழையும் போதே நிறைய பேர் ஹக் பண்ணிக்கிறீங்க. மற்ற சிலர் அப்போ எங்களுக்கு ஹக் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பார்க்குறதே வித்தியாசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி ஐ எம் ஃப்ரம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால தான் சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண பேசணும்னு சொல்லி டீச்சராக என்னுடைய வேலையை ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆகுது ரிட்டையர் ஆகி. ஹையர் செகண்டரி ஹெச்எம் குரோம்பேட்டில் ரிட்டையர் ஆகியிருக்கேன் நான். ஸோ எங்களுடைய பணி தனி வித்தியாசமான பணி. உங்களுடைய பணி, என்னுடைய கணவருடைய பணி வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈவன் சாட்டர்டேஸ் எல்லாம் அவர் ஒர்க் பண்ண போவார். பட் வேறு எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சாட்டர்டேஸ் போவோம். ஸோ எல்லாமே வித்தியாசமான சூழல். எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய முதல் ஒற்றுமை பார்த்திங்களான்னா 11/9/87 நான் என்னுடைய நேட்டிவில் டியூட்டியில் ஜாயின் பண்ணேன். சார் வந்து வேலூரில் இபி டிபார்ட்மெண்ட், அதே சேம் டேட் சேம் மந்த் சேம் இயர் 11/7/87 அவரும் ஜாயின் பண்ணியிருக்கார். என்னுடைய முதல் ஒற்றுமை அதுதான். ஸோ இதை வந்து நான் எல்லா நிகழ்ச்சியிலையுமே சொல்லுவேன். ஸோ ஹீ இஸ் அ கிரேட் பார்ட்னர் ஃபார் மீ. என்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் இந்த அளவுக்கு ஒரு ஹெச்எம்ஆர் ரிட்டையர் ஆனதுக்கெல்லாம் காரணமே சார் தான். இந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வச்சதும் நிறைய இவர் தான். ஸோ நிச்சயமாக சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் மின்சார பணி இபியில் வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகிட்டா திட்டுறதே கரண்ட்டை கட் பண்ணிட்டான்டா, இப்படி தான். ஈவன் மீ ஆல்சோ அப்படி தான் பேசுவோம். ஆனால் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் எதுக்காக அந்த மின்சாரம் நிறுத்தப்படுகிறது அப்படின்ற விஷயமெல்லாம் அப்புறமா தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய சபை, இது எல்லாமே இளம் பொறியாளர்கள், இளம் பெருமக்கள் எல்லோருமே இருக்கக்கூடிய சபையாகத்தான் தெரிகிறது. தலைவர் சொன்ன மாதிரி ஏற முடியுமா இறங்க முடியுமாலாம் யோசித்தோம் நாங்கள். ஆனால் எல்லா வயதிலுமே ஏறி வந்து இங்கே உட்காந்து நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சிறிய தருணம் எனக்கு கொடுத்ததற்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட பேர் மாரியப்பனுங்க. நான் 1986 இடிபிஎஸ்சில் ஜாயின் பண்ணேன்.
அப்போ அந்த காலத்தில் கொஞ்சம் நியூ ரெக்ரூட்டெல்லாம் ஏஇஸில் நிறைய பேர் போட்டாங்க. நான், சுரேந்திரன், பாலகிருஷ்ணன் எல்லாம் அந்த சமயம் ஒன்றா ஜாயின் பண்ணோம். அப்போல்லாம் நாங்கள் பேச்சுலர்ஸு. குவார்ட்டர்ஸில் ஒருத்தர் ரவிகிருஷ்ணன் ஒரு ஏஐக்கு அலாட் பண்ண குவார்ட்டர்ஸில் பேச்சுலர்ஸாக தங்கியிருந்தோம். அந்த காலேஜ் வாழ்க்கை அப்படியே 3 வருஷம் தொடர்ந்துச்சு. நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு கீழே லீலாராமன் சார் இருந்தார். ஒரே பாட்டு சத்தம் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. அந்த 3 வருஷம் காலேஜ் லைஃப் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் 86லேருந்து 97 வரைக்கும் நான் அங்கே ஒர்க் பண்ணேன். என்னோட 2 பசங்க அங்கே தான் பிறந்தாங்க. ஆரம்பத்தில் பசங்கள்லாம் அங்கே படித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மீதியில் சர்வீஸை அங்கே முடித்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எண்ணூரில் இருந்த காலம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான காலங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் கல்யாணம் பிறகும் எல்லா குடும்பங்களும் எல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்கள் கழிந்தன. எண்ணூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைத்த வாழ்க்கை லைஃப் வந்து ரொம்ப ஒரு நினைத்து மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இவ்வளோ நாளைக்கு இந்த ஸ்கூலில் சந்திக்கிறதுங்கிறது மாணவர்கள் சந்திப்பு தான் அடிக்கடி முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்தது. அவங்க தான் கல்லூரியில் மாணவர்கள் சந்திக்கிறது அப்படி ஆரம்பித்தாங்க. அது அப்படியே கம்பெனிகளுக்கு தொடர்ந்துச்சு. ஃபஸ்ட் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிற போது பிரபாகரன் சார் என்கிட்ட தான் நிறைய நம்பர்கள் எல்லாம் வாங்கி மெம்பர்ஸ் எல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணார். அது கண்டினியூ ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்குதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது இன்னும் நல்ல பெரிய அளவில் கண்டினியூ ஆகணுங்கன்னு விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபோட்டோ எடுத்துட்டிங்களா சார்? இந்த ஃபோட்டோகிராஃபரை காணுங்க சார். முடிச்சிட்டிங்களா சார்? நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் என் பேர். ஏடியாக இருந்து ரிட்டையர் ஆனேன் கோலில் கடைசியாக. நான் இன்டர்னல் செலெக்ஷனில் 2008 தான் எண்ணூருக்குள்ளே வந்தேன். இப்போ ரவிக்குமார் சார் இருக்கார், அவர்கிட்ட தான் வந்து ஜாயின் பண்ணேன். மறக்க முடியாது அவங்கள்ட்ட. அப்புறம் அனந்தராமன் அவர்கிட்ட வந்து பாய்லர் ஆப்ரேட்டராக போய் ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, நம்ம ஸ்டடியாக இருக்கோம் அப்படிங்கிறதுல நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒருத்தர் பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்காக தான் பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி பொண்ணு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு அந்த மின்சார வாரியத்தில் வேலை பார்த்து அதில் சம்பாரித்து படித்து அந்த துணிமணி ரிட்டையர் ஆனப்புறம் பென்ஷன், நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுங்களுக்கு பென்ஷன் எல்லாத்துக்கும் இருக்கும்போது மின்சார வாரியத்துக்கு கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கணும் எல்லாருமே, நோ டவுட்டு. இப்போது இன்றைக்கி ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்குது. பென்ஷன் வாங்குகிறேன், வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், எங்கள் மிஸ்ஸஸ் சொன்னாங்க அது மாதிரி எல்லாம் செட்டில் ஆகியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு மின்சார வாரியத்துக்கு என்றைக்குமே நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த சிஇஎம்எம்மாக இருக்காங்க, பாலசுப்ரமணியம் சார் வந்திருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு சார் இது மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு பொசிஷன் கொடுங்க சார் எனக்கு அப்படின்னேன். அப்போ சார் சொன்னார், நாங்கள் இங்கே யாரையுமே எடுத்துக்கவே மாட்டாங்க ஹெட் குவார்ட்டர்ஸில், நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க. அப்போ மாரியப்பன் சார் தான் கூட்டின்னு போகிறாரு. சார் இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா சார், கொஞ்சம் ஹெட் குவார்ட்டர்ஸில் கேட்குறாரு, அகாமடேட் பண்ணிக்கலாமா? சரிங்க சார், நீங்கள் ஏதாவது லெட்டர் எழுதுங்க சார், நான் டெம்பரவரி டைவர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்போ சிஇஎம்எம் சார் தான் அகாமடேட் பண்ணிக்கிட்டாங்க. அதே சிஇஎம்எம்மை பர்மனெண்ட் பொசிஷனுக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே பொசிஷனில் ஏடியாக இருந்து ரிட்டையர் ஆனேன். என்றைக்கும் எல்லாருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சங்கமம் மீட்டிங்கில் நான் 2 தடவை தான் அட்டன் பண்ணியிருக்கேன். பிஆர்சி ஹாலில் ஒரு தடவை அட்டன் பண்ணேன், இப்போ ஒரு தடவை அட்டன் பண்ணேன். இது மேலும் பெருகிய வரணும். இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது பிரபாகர் சாருக்கு, நித்யானந்தம் சார், வசந்த்குமார் சார், நம்ம ரவிச்சந்திரன் சார், அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வாலண்டியர்ஸாக வாங்க, உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நித்யானந்த் சார். தட்டியே சொல்லுது. எலக்ட்ரிக்கல் 39 years 2 months 24 days. சார் நல்லா கொஞ்சம் பலத்த கைத்தட்டல் கொடுங்க. சீனியர் மோஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாமே. என்ஜினியர் ஏ நித்யானந்தம், ஏடி எலக்ட்ரிக்கல். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே நல் வாழ்த்துக்கள் சார்.
கே தேவகுமார் ஏஇ எலக்ட்ரிக்கல் 38 years 7 months 17 days. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். எம்கே பிரிட்டோ ஜான் பிரிட்டோ ஏஇ எலக்ட்ரிக்கல் 38 years 1 month 21 days. வாழ்த்துக்கள் சார், நல்வாழ்த்துக்கள். ஆர் நாராயணன் ஏடி எலக்ட்ரிக்கல் 37 years 9 months 12 days. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். எம் அப்துல் கபார் ஏஇ மெக்கானிக்கல் 37 years 6 months 9 days. சார், நல்வாழ்த்துக்கள். சௌந்தரபாண்டியன் பி வேலு ஏஇ எலக்ட்ரிக்கல் 36 years சார், 4 months 21 days. ஆர் சுவாமிநாதன் எஸ் சுந்தர்ராஜ் ஏடி மெக்கானிக்கல் 35 years 11 months 25 days. நல்வாழ்த்துக்கள் சார். வி ராஜகோபால் ஜேஇ எலக்ட்ரிக்கல் 35 years 9 months 25 days. சார், நல்வாழ்த்துக்கள். டிஆர் ராம்பத்ரன் ஜேஇ எலக்ட்ரிக்கல் 35 years 8 months 6 days. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வி சேஷகுமார் ஏடி மெக்கானிக்கல் 35 years 6 months 10 சார், days. நல்வாழ்த்துக்கள். விபி சிவசங்கரன் அக்கௌண்ட் சூப்பர்வைசர் 35 years 3 months 2 days. சார், நல்வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். முடிஞ்சதா சார்? அடுத்து இந்த லிஸ்ட் இவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இதில் எஸ்ஓடின்னு ஒரு கேடர், அவங்க வந்து அதுக்குன்னே படைப்பிச்சவங்க. அவங்க தான் அதை ஆரம்பத்தில் நிர்மாணிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம நித்யானந்த் சார், மற்ற எல்லாருமே, சுந்தரராஜன் சார், ஒவ்வொருத்தரும் எல்லாருமே அருமையாக, குப்புசாமி சார், நம்ம நாராயணன் சார், ஜான் பிரிட்டோ சார், எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய கைதட்டுகளை சொல்லி நம்ம ஆரவாரப்படுத்தி வாழ்த்துக்கள் கேட்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. எம் நல்லதம்பி ஜே எலக்ட்ரிக்கல் 34 years 2 months 14 days. வி ஸ்ரீதரன் ஜே மெக்கானிக்கல் 34 years 1 month 24 days. சார், நல்வாழ்த்துக்கள். கே பொன்னுசாமி வாழ்த்துக்கள் சார். எம் ஜாபர் ஹுசேன் எம் கே பாலகிருஷ்ணன் ஏடி 32 years. சார், வாழ்த்துக்கள். ஆர் குருபாலு ஏ மெக்கானிக்கல் 32 years 2 months. வாழ்த்துக்கள் சார், நல்வாழ்த்துக்கள். எஸ் தேவராஜன் ஜே மெக்கானிக்கல். கே பாலாஜி இ எலக்ட்ரிக்கல் 31 years 5 months 18 days. பி கணேசன் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 30 years 6 months 16 days. நல்வாழ்த்துக்கள் சார். ஆர் எஸ் சுந்தரேசன் ஜே எலக்ட்ரிக்கல் 30 years 5 months 29 days. சுந்தரேசன். கண்ணை மூடிட்டு முகத்தை தொடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக முகத்தை தொடணும். அப்புறம் மேடம் நீங்கள் சொல்கிறீங்களா, நான் சொல்லட்டுமா? பிளேஸ் நான் சொல்லட்டுமா? இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா இப்படி? மேடம் ரெடியாக மேடம் கொஞ்சம் இருங்க, கை எடுங்க மேடம். நீங்கள் கை எடுத்துருங்க, கை எடுங்க கொஞ்சம். ஃபஸ்ட்டு ட்ரையல் மேடம். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? உங்கள் கை கட்டுற மாதிரி தான் இருக்குது. எங்கே இருக்குது எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கண்ணை மூடினதுக்கப்புறம் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணுங்க. இல்லை, சும்மா கட்ட வேண்டாம், சும்மா மூடிக்கலாம். சும்மா கண்ணை மூடுனா போதும். கண்ணை மட்டும் மூடுங்க, கண்ணை மூடிடுங்க. மேடம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ். நேராக நில்லுங்க, கிராஸாலாம் நிற்காது. நேராக நில்லுங்க, நேராக நிறுத்துங்க. இந்த கஜலட்சுமியோட முகத்தை தொடறீங்க. ஒரே ஒரு விரலில் தொடணும். ஆள்காட்டி விரலில் மட்டும்தான் தொடணும். ஓகேங்களா? நீங்கள் கட்டை எடுங்க. மேடம், நீங்கள் தொட்டது கரெக்டா? முகத்தை தொட்டிருங்க, கழுத்தை தொட்டிங்க. இப்போ மகாலட்சுமி, அதாவது கஜலட்சுமிக்கு ரைட் சைடில் இருக்கு, லட்சுமிக்கு ரைட் சைடில். ஆள்காட்டி விரலில் மட்டும்தான் தொடணும். எல்லா விரலையும் 5 விரலில் தொடக்கூடாது. ஆள்காட்டி விரலில் மட்டும். ஓகேங்களா? கட்டை எடுங்க மேடம். மேடம், என்ன தொட்டாங்களா? கரெக்டா? இப்போ அந்த கஜலட்சுமியோட ரைட் ஹேண்டில் இருக்கிற தாமரைப்பூ தொடணும். கஜலட்சுமியோட ரைட் ஹேண்டில் இருக்கிற தாமரைப்பூ அந்த மாதிரிலாம் தடவக்கூடாது. நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு உங்கள் ஆள்காட்டி வரல கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா? விடுங்க. ரைட், தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ கஜலட்சுமியோட கிரீடத்தை தொடணும். கிரீடம் கண்ணை தரங்க. ரைட், தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் வந்து கஜலட்சுமியோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்க தாமரை பூ தொடணும். லெஃப்ட் ஹேண்டில் இருக்க தாமரை பூவை தொடணும்.
அந்த மாதிரிலாம் தடவக்கூடாது மேடம், கரெக்டாக வந்து வைக்கணும். உங்கள் ஃபிங்கரை கொண்டு போய் ஓகேங்களா? கரெக்டாக எடுங்க மேடம். ரைட், பார்த்து தேங்க்யூ. இல்லை பார்த்துட்டிங்களா? நீங்க கஜலட்சுமியோட ரைட் ஹேண்ட்ல அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க பாருங்க, அந்த அந்த கையை தொடணும். ஓகேங்களா? ரைட் ரைட், தேங்க்யூ. கண்ணை கட்டுங்க மேடம். இப்போ கஜலட்சுமியோட லெஃப்ட் சைடில் இருக்க யானையை தொடணும். லெஃப்ட் சைடில் இருக்க யானையை. ஓகேங்களா? வச்சிட்டிங்களா? கண்ணை தருங்க மேடம். என்ன மேடம் வாங்க வாங்க, முடிச்சவங்க நிற்காதீங்க, இப்படி வந்துருங்க. மேடம் அடுத்தது நீங்களே கஜலட்சுமியோட கிரீடத்தை தொடறீங்க. கஜலட்சுமியோட கிரீடம் ஒரே ஒரு விரல தான் தொடணும். ஒரு விரல் தான், 4 விரல் 5 விரலாம் வைக்கூடாது. கரெக்டாக ஒரு விரல் வச்சுட்டீங்களா? அந்த கட்டை எடுங்க மேடம். நீங்கள் பாருங்கள், அது கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டில் கஜலட்சுமியோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்க தாமரை பூ தொடணும். லெஃப்ட் ஹேண்டில் இருக்க தாமரை பூ தொடணும். அங்கே அந்த விரலாம் வச்சு தடவிக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. விரலை வைக்கவே கூடாது. நீங்கள் கரெக்டாக டிசைன் பண்ணிட்டு விரல வைக்கணும். அந்த மாதிரிலாம் இப்போ கேலண்டர் மாதிரிலாம் விரல வச்சுக்கிட்டுலாம் போகாதீங்க. ஓகேங்களா? ஓகே, எடுத்துருங்க. கரெக்டாக எடுங்க. ரைட், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த கண்ணை கட்டுங்க மேடம். ரைட் ஹேண்ட்ல ஆசீர்வாதம் பண்றாங்க பாருங்க, அந்த கையை மட்டும் ரைட் ஹேண்ட்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அந்த கையை மட்டும் தொடரும். தொடுங்க தொடுங்க. ஒரே ஒரு வரல, உங்க ஆள் காட்டி வரல மட்டும்தான் தொடணும். அந்த மாதிரிலாம் பேப்பரை டச் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. கரெக்டாக போயிட்டு டிசைன் பண்ணி தொடணும். ஓகேங்களா? கண்டு எடுத்துறேன். ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. கஜலட்சுமி லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த தங்க காசுகள்லாம் கொட்டுவாங்க. லெஃப்ட் ஹேண்டில் அந்த கையை தொடரும். தங்க காசுகள்லாம் தொட்டுவாங்க. இருங்க, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருக்கீங்களா? அதெல்லாம் கணக்கில்லை. நீங்கள் கரெக்டாக யோசிச்சு ஒரு இடத்துல உங்கள் விரல வைக்கணும். விரல வச்சிடும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அவங்க எடுத்துட்டாங்க, வைங்க. எடுங்க, வச்சுட்டாங்க. தேங்க்யூ. தொடரும். ஓகேங்களா? தொட்டிங்களா? தொட்டாச்சா? ரைட், எடுத்துருங்க. ரைட், பரவாயில்ல, நல்லா விளையாடுங்க. தேங்க்யூ. கஜலட்சுமியோட ரைட் ஹேண்டில் இருக்கிற தாமரைப்பூ தொடரணும். ரைட் ஹேண்டில் இருக்க தாமரைப்பூ. ஓகேங்களா? நீங்கள் தொட்டிங்களா? ரைட்டு, எடுங்க மேடம். ரைட், தேங்க்யூ மேடம். நல்லா விளையாடுங்க. இது வந்துருக்கு, இந்த சைடு வந்துருக்கு. அதே மாதிரி கஜலட்சுமியோட லெஃப்ட் சைடில் இருக்க யானையை தொடுங்க. லெஃப்ட் சைடில் இருக்க யானையை ஒரே வரல தான் தொடணும். 4 வரலாம் தொடக்கூடாது. ஓகேங்களா? ரைட். கஜலட்சுமி வந்து இந்த தங்க காசெல்லாம் கொட்டுவாங்க. அது கீழே இருக்க ஒரு பிளேட்டில் வந்து விழும். அந்த பிளேட்டை தொடணும். தங்க காசு நிறைஞ்சிருக்கிற அந்த பிளேட்டை தொடணும். ஓகேங்களா? ரைட்டு ரைட் மேடம். நல்லா விளையாடுங்க. தேங்க்யூ. நீங்கள் மேடம், நீங்கள் கஜலட்சுமியோட முகத்தை தொடலாம். கஜலட்சுமியோட முகத்தை தொடலாம். ஓகேங்களா? வச்சிட்டிங்களா? கரெக்டா? ரைட், அடுத்தது வாங்க. நீங்கள் கஜலட்சுமியோட பாதத்தை தொடணும். கஜலட்சுமியோட பாதம். ஓகேங்களா? ரைட், கண்ணை எடுங்க. ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? கஜலட்சுமியோட ரைட் ஹேண்டில் இருக்க தாமரை பூ தொடரும். கஜலட்சுமியோட ரைட் ஹேண்டில் இருக்க தாமரை பூ தொடரும். ஓகேங்களா? ரைட், எடுத்துருங்க. எடுத்துருங்க. ரைட் ஹேண்டில் இருக்க தாமரை பூ. ரைட் மேடம். தேங்க்யூ. நல்லா விளையாடுங்க. ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ மேடம். ஹார்ட் லக். தேங்க்யூ. பாதத்தை தொடுங்க மேடம். கஜலட்சுமியோட பாதம்.
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரைட் மேடம், நீங்கள் கஜலட்சுமியோட முகத்தை தொடுங்க. கஜலட்சுமியோட முகம் ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் கஜலட்சுமியோட லெஃப்ட் ஹேண்டை தொடுங்க மேடம். லெஃப்ட் ஹேண்டை தொடுங்க. நீங்கள் எந்த ஹேண்டை தொட்டாலும் பரவாயில்ல, லெஃப்ட் ஹேண்ட் ஒரே ஒரு வரல தான் தொடணும். அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகக்கூடாது. ஓகேங்களா? ரைட் ரைட் மேடம், தேங்க்யூ தேங்க்யூ சொல்கிறோம். அதுக்கப்புறம் மகாலட்சுமியோட ரைட் ஹேண்டில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ரைட் ஹேண்டில் ஆசீர்வாதம் பண்ணுவோம். அந்த கையை தொடுங்க. ஓகேங்களா? ரைட், எடுங்க மேடம். ரைட், தேங்க்யூ. நல்லா பார்த்து இன்னும் கொஞ்சம் கிட்ட நில்லுங்க. கஜலட்சுமியோட ரைட் சைடில் இருக்க யானையை தொடுங்க மேடம். கஜலட்சுமியோட ரைட் சைடில் இருக்க யானையை. ஓகேங்களா? கட்டை எடுங்க மேடம். ரைட், தேங்க்யூ 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 மேடம். நீங்கள் கஜலட்சுமி போட்டுட்டு இருக்க நெக்லஸை தொடுங்க. அங்கே 2-3 நெக்லஸ் இருக்கு. எதை தொட்டாலும் பரவாயில்ல. நெக்லஸ் ஓகேங்களா? ரைட், கட்டா வருங்க. ரைட், தேங்க்யூ. இது நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணுறது. செங்கல்பட்டு ஏடி ரிட்டையர்டு டிஎன்இபி பேசின் பிரிட்ஜில் 81 தான் நுழைஞ்சேன். ஒன்றுமே தெரியாது எனக்கு. தெர்மல் ஸ்டேஷன் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் 15 வருஷம் வேலை செஞ்சேன். கிட்டத்தட்ட 6 இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். கூலிங் வாட்டர் பம்ப் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அது மிகவும் கடினமான இடம். ஒரு பம்பை விட்டோம்னா எல்லா யூனிட்டும் ட்ரிப் ஆகிடும். அந்த இடத்துல என்னை போட்டாங்க முத. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் திறமையாக வேலை செஞ்சு என்ன தெரியாத ஆட்களே இருக்காது. கிட்டத்தட்ட இங்கே வந்துருக்கிறதுல 50% எனக்கு தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? என்ன சார் பிடிச்சிக்கலாமா? ஆனால் இப்போ ஒரு மேட்டர் சொல்ல போகிறேன். அது ஒரு தமாஷாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்நேரம் வந்து சீரியஸாக மேட்டர் பேசியிருப்பீங்க. நான் ஒரு தமாஷ் சொல்ல போகிறேன். ரசிங்க, முடிஞ்சால் ரசிங்க. இது வந்து நான் சொல்கிறது இல்லை, எனக்கு ஒருத்தர் சொன்னார். அதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஏதாவது புரியுதா? ஒன்றுமே புரியவில்லை. அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது நான் ஒரு செங்கல்பட்டுக்காரன். மனநோயாளி ஹாஸ்பிட்டல் ஒன்று சென்னையில் இருக்கிறது. தெரியும் இல்லையா? கீழ்ப்பாக்கன்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய பேர் இருப்பாங்க ஆளுங்க. ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு பைத்தியக்காரனை மனநோயாளி அடைச்சி வச்சிருக்காங்க. அதில் இன்ஸ்பெக்ஷன் மேல் அதிகாரி வந்து விட்டார். அந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் மேலதிகாரிக்கு ஒரு ரூமா காமிச்சிக்கினே போறாரு. ஒரு ரூம்ல போகுது. முதல் ரூம்ல இருந்தவன் மீனா மீனான்னு கத்திக்கிறான். எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் மொத்த ரூம்ல போதா மொத்த தலையை பிச்சுக்கின்னு இருக்கிறான். மொத்த ஏதோ கண்ணாமனா பேசி கிடக்குறான். எதோ பேசுறான். கடைசி ரூம்ல போகும்போதும் அதே மீனா மீனான்னு கத்துறான். அவர் இன்ஸ்பெக்டர் வந்தவர் கேட்குறாரு, என்னப்பா இவன் மீனா மீனான்னு கத்துறான்? முதல்ல ஒருத்தன், லாஸ்ட் ரூம்லையும் மீனா மீனான்னு கத்துறான். 2 பேரும் ஒரே இது சார். 2 பேரும் ஒரே மாதிரி தான் கத்துறான். ஆனால் ஒரே மாதிரி இல்லை. இந்த மீனான்னு முதல்ல கத்துறவன் மீனா என்ற பொண்ணை காதல் பண்ணி கிடைக்காதால கத்தி கிடக்குறான். கடைசியில் கத்துறவன் என்னன்னா அதே மீனாவை கல்யாணம் பண்ணி அவஸ்தைப்பட்டு அவன் பைத்தியம் ஆயிட்டான். 2 பேரும் பைத்தியம். மீனா மீனா தான் கத்துறான். எல்லாரும் ஒரே மாதிரி, ஆனா ஒரே மாதிரி இல்ல. ஒரே மாதிரி கத்துறான், ஒரே மாதிரி இல்ல. ரசிக்க முடிஞ்சுதா? பேரொழின்னு ஒருத்தர் இருந்தாரு. பேரொழி அவர் பெரிய பிரசங்கம் பண்றவர். அவருக்கு கேட்டதை கேட்டு நான் இங்க கப்சா அடிச்சு கிடக்குறேன். இது வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி. சொந்த சரக்கு இருக்குது. கடை விரித்தால் கேட்பாருக்கு ஆள் இல்லை, கடையை மூடுன்றாங்க.
கடையை மூடு, அடுத்த இதுல பார்த்து கொள்ளலாம். சரக்கு இருக்கு, வாங்குவார் இருக்கு, விற்கிறதுக்கு நாட் பர்மிட்டட். சார் நீங்க இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. இல்லை இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட்னா சரக்குன்றீங்களா, எந்த சரக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு டவுட் வந்துடுச்சு. சரக்கு இருக்கு என்கிட்ட. இது மாதிரி சப்ஜெக்ட், இது மாதிரி சரக்கு நிறைய இருக்குது. அந்த சரக்கு வேற. தேங்க்யூ சார். இல்ல அதுதான் மயக்கம் வரும். இது மயக்கம். ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரெகக்னைஸ் பண்ணல. இந்த தடவை அவங்கள எல்லாரையுமே கூப்பிட்றோம். ஒரு குரூப் போட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்கள். ஓகேங்களா? ஐ வில் கால் மிஸ்டர் எல் அழகிரிசாமி. அழகிரிசாமி சார், அனந்த நாராயணன், ஆறுமுகம் சார். வாலண்டியர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க சார், கொஞ்சம் டைம் ஆகுது. வாங்க வாலண்டியர்ஸ் கொஞ்சம் வாங்க சார். கே பாலசுப்ரமணியம், பிந்து மாதவன், தேவராஜன், குருபாலு, ஜெயராமன், கிருஷ்ணமூர்த்தி, குப்புசாமி, மாரியப்பன், முருகேசன், நாகப்பன், நயினார் ஆசாரி, பாண்டரங்கன், ராஜகோபால், ராமமூர்த்தி, ரவிச்சந்திரன், ரவிக்குமார், ரங்கசாமி, சேஷகுமார், சிவையன், சவுந்தரராஜன், சுகுமார், ஏ ஸ்ரீதர், சுரேந்திரன் அண்ட் வசந்தகுமார். நானும் சேர்ந்துக்கிறேன்.